என்று கிரிகிரிதென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணை ஜெபிக்கவா அது பறந்திடவா. வணக்கம். நீர் பறவையோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் சீனு ராமசாமி சார். ஒரு சூப்பர்பான அனுபவம் எனக்கு இது. எவ்வளோ பேசினாலும் இந்த படத்தை பற்றி எனக்கு வந்து திருப்தியே வராது. அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஒரு கடல் புறத்தில் நடக்கிற காதல் கதை. என்ஆர் ரகுநந்தன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து நல்ல உழைச்சோம் இந்த படத்துக்காக. ஸோ இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸும் அண்ட் ஆடியோ ரிலீஸ் ஆக போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்களும் சாங்ஸ் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். படத்தோட முக்கியமான ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து பாலு சார், படத்தோட கேமராமேன். சூப்பரான விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அண்ட் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மலைமலை.com வியூவர்ஸ்க்கு என்னுடைய நான் வந்து நந்திகி பேசுகிறேன். நீர்ப்பறவை என்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம இப்போ இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே ரொம்ப பேசப்படிமான ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவார்ட் வாங்கின ஆக்ட்ரஸ் இதில் ஆக்ட் பண்ணுறதுனால அவங்க கூட நானும் இருக்கேன் கூட அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் கண்டிப்பாக படம் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் சுனானா பேசுகிறேன். அண்ட் இன்னைக்கு நீர்பறவை ஆடியோ லான்ச் இருக்கு. ரியலி எக்ஸைட்டட் டு லான்ச் த ஆல்பம் பிகாஸ் ஒரு சாங் அவ்வளோ நல்லா வந்துருச்சு. அண்ட் இட் இஸ் பை ஃபார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் ஐ ஹவ் ஹர்ட் ஸோ ஃபார். அண்ட் எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த படத்தில் இட் ஹேஸ் டு பி பரபர பிகாஸ் அவ்வளோ இட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த சாங். when you buy the album, you listen to the song, you will understand what I'm trying to say. And just every song has been sung by one of the best singers in the industry, and every song has come out really well. So I just want everybody to go buy the album as soon as possible. சீனு ராமசாமி சார் வந்து தென்மேற்கு பருவக்காற்று ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து படம் போட்டு காமிச்சாரு. அப்போ வந்து நான் சொன்னேன் வந்து அப்போ வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸோட மன்மத நம்பும் அதுவும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 2 weeks கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்க சார், உங்களுக்கு நல்லா தியேட்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த பெரிய படத்தோடு நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது சார், சரியா எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன். அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பெரிய வசூலை கொடுக்கல. பட் 3 தேசிய விருதுகள் பெற்ற ஒரு தமிழ் படம். அந்த பெருமையை வந்து சீனு ராமசாமி சாரும் அவருடைய தென்மேற்கு பருவக்காட்டு டீம் கவிஞர் கவிப்பேரசு வைரமுத்து சார் அவர்களுக்கும் சரண்யா மேம் அவர்களுக்கும் பெஸ்ட் ரீஜனல் ஃபிலிம் அதுல வந்து தேசிய விருது வாங்கி கொடுத்துச்சு. சரண்யா மேம் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த தேசிய விருது அறிவிக்கும் போது அவங்க வந்து என்னோட ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா எங்க படத்துக்கு அதெல்லாம் கிடைக்காது. அந்த விருது எங்களுக்கே கிடைச்ச மாதிரி, எங்க படத்துக்கே கிடைச்ச மாதிரி நாங்க வந்து கேக்லாம் வெட்டி கொண்டாடினோம். அப்புறம் வந்து நான் வந்து அவருக்கு என் மேல கொஞ்சம் சின்ன வருத்தம் இருந்துச்சு சீனிராமசாமி சாருக்கு. திட்டிலாம் பேட்டிலாம் கொடுத்தாரு, இன்டைரக்டா திட்டி. நான் அது படிச்சுட்டு அவர் ஃபோன் பண்ணேன். ஏன் சார் நான் என்ன சார் பண்ணேன், நான் போய் சொன்னேனே சார் 2 வாரம் தள்ள சொல்லி சொன்னேனே அப்படின்னா. இல்லை சார் நான் உங்களை சொல்லல, நான் வந்து தப்பா எழுதிட்டாங்க மன்னிச்சிருங்க சார் அது இதுன்னாரு. சரி நீங்க வாங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு வந்தாரு. ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு 20 நிமிஷத்துல ஒரு கதை சொன்னாரு. சொன்ன உடனே வந்து சார் இந்த படம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், அதற்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 1/2 hour தான் சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப நீங்க விஷுவல்ஸ் பாத்தீங்கல்ல, நாங்க படமே பார்த்துட்டோம். அவர் என்ன சொன்னாரோ அதை விட நல்லா இன்னும் அழகா எனக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த தைரியமா இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு. அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இங்கு பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், இந்த படத்திற்கு யூ சர்டிபிகேட் கிடைத்திருக்கிறது, சந்தோஷம் அப்படி என்று. இப்பொழுதெல்லாம் யூ சர்டிபிகேட் கிடைப்பது ரொம்ப அரிது தமிழ் படத்துக்கு என்றும் குறிப்பிட்டார்கள். தமிழச்சி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னுடைய 3ஆம் முறைக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தார்கள். ஆனால் அந்த படம் 225 நாட்கள் தாண்டி ஓடிய படம். அதே சமயத்தில் கமலுக்கும் எனக்கும் தேசிய விருது வாங்கி கொடுத்த படம். So in the censor, with due respect to the censor board, don't ever worry about the use and A's they give. அதே மாதிரி இந்த மாஸ்டருக்கு பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இந்த
இந்த மார்க்ஸ், இந்த சென்ட்ரல் போர்ட் கொடுக்குற யூ சர்டிபிகேட், ஏ சர்டிபிகேட், இதெல்லாம் நத்திங். அல்டிமேட்லி அங்க படம் ரிலீஸ் ஆகிறப்போ நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு எந்த வகையில அது உங்களுக்கு நெருக்கமா இருக்கு, தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ரகுநந்தன் ரெண்டாவது படத்துல எவ்வளவு மெச்சூர்டா இருக்கு மியூசிக். ஸோ மை ஹார்ட்லி கங்க்ராட்ஸ் ரகுநந்தன். ரொம்ப ஈஸ்டிக்கலா இருந்தது. சாங் வந்து என்ன கன்வே பண்ணுன்றத புரிஞ்சு பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த இளம் வயசுல பிரில்லியன்ட். ஸோ இது உங்க மெச்சூரிட்டி லெவல காட்டுது. ஸோ ரகுநந்தனோட இசை வந்து கண்டிப்பா வந்து அவர் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார்ன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பத்தி நிறைய பேச 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 எனக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சென்சார் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டீங்க, படத்தையே போட்டீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவேன் வீட்டுக்கு சந்தோஷமா. அந்த அளவுக்கு பயங்கர கியூரியாசிட்டி வந்துச்சு. சீனு ராமசாமி சார் வந்து நான் வந்து ஆக்சுவலி வந்து அந்த தென்மேற்கு பருவக்காற்று படம் கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் அந்த ஜூரியா இருந்த விஜய் அவார்ட்ஸுக்கு அதுக்காக அந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, பார்த்த பிறகு எனக்கு வந்து அந்த அவார்டு அதெல்லாத்தையும் முதல்ல தள்ளி வச்சுட்டு நம்ம கம்பெனி ஒன்று இருக்கு, அந்த கம்பெனிக்கு இந்த டைரக்டர் முதல்ல பிடிங்க அவர் எங்க இருக்கான்னு பாரு அப்படின்னு முதல்ல என்னோட நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன்னு அப்புறம் சொன்னாங்க அவர் ஆல்ரெடி ரெட் ஜெயின்ட்ல படம் கமிட் ஆயிட்டார் சார்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெட் ஜெயின்ட்டும் என்னோட கம்பெனி தான். அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பாரதி ராஜா சாருக்கு அப்புறம் வந்து வெவ்வேறு மாதிரி வில்லேஜ் படங்கள்லாம் போயிடுச்சு. அதுல வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்ரோச்சா இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் மாதிரி இருந்தது, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். ஸோ அதனால வந்து அவர் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்குனர். கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பெரிய இடம் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும். ஒரு தடவை நான் வந்து வீடு பார்க்க போயிருந்தேன். குறிப்பா சினிமாக்காரங்களுக்கு வீடு தர மாட்டாங்க. அப்ப வெஜிடேரியன் ஒன்லி அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. இன்னொரு வீட்டில் வந்து பியூர் வெஜிடேரியன் ஒன்லின்னு போர்டு போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், வெஜிடேரியன் ஓகேயா, அதனே பியூர் வெஜிடேரியன் கேட்டேன். இல்ல சார், சிலர் முட்டையெல்லாம் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன் சொல்றாங்க. முட்டை கூட சாப்பிடக்கூடாது சார், அவர் தான் பியூர் வெஜிடேரியன் சொன்னாங்க. அது மாதிரி தமிழ் சினிமாவில் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு இயக்குனருக்கு மரியாதை தந்து அவர் நினைக்கிறதையெல்லாம் எடுக்கிறதுக்கு பக்கபலமா இருக்கிற ஒரு பியூர் ப்ரொடியூசர் யாருன்னா எனக்கு தெரிஞ்ச அது உதயநிதி சார் தான். நான் அவர் எதை திட்டினேன் அப்படிலாம் சொல்றாங்க. நாமலாம் எனக்கு எதுவுமே இல்லை, என்ன நம்ம தெரியல எனக்கு. அப்படிதான் இருந்தா மனசுல வச்சுக்கிறாதீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பணிவு அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டரா போடணும்னா நீங்க உதயநிதி சார் தான் போடணும். ஏங்க எய்தாப்ல ஒரு பசுமாடுன்னா கூட சார் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க சார்ன்னு சொல்றாப்ல. உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கும் ஒரு இது இருந்துச்சுன்னா நான் முதல்ல இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜை தான் உடைச்சுக்கிட்டு இருப்பேன். நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது ஒரு இயக்குனராக அந்த பணிவை தான். அவர்கிட்ட நான் கத்திருக்கேன். உண்மையிலேயே இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு பண்புள்ள ஒரு மனிதா அவரை உருவாக்கி அவங்க தாயாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை, அதாவது பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு, இந்த உலகத்தில் நீ யாருக்காவது தண்டனை தர வேண்டும் என்று விரும்பினால் அவனுக்கு மன்னிப்பை தண்டனையாக தான் இருக்கு. அது மாதிரி திட்டினவனையே கூப்பிட்டு மன்னிச்சு இருந்தாடா படம் பண்றான்னு சொல்ற அந்த பெருந்தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் உதயநிதி சார். ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார் என்றால் அந்த வெற்றிக்கு அவன் தன்னை மட்டுமே சொந்தம் கொண்டாடி கொள்ள முடியாது. கூட யாருடைய வெற்றியும் திரையுலகில் கூட்டு வெற்றிதான், தனி வெற்றி என்று எதுவும் இல்லை. ஒரு நடிகனை தயாரிப்பாளர் தூக்கி சுமக்கிறார், ஒரு நடிகனை இயக்குனர் தூக்கி சுமக்கிறார், இயக்குனரை தயாரிப்பாளர் சுமக்கிறார், நடிகர்கள் தூக்கி சுமக்கிறார்கள். ஒரு பாடலாசிரியனை இசையமைப்பாளர் தூக்கி சுமக்கிறார், இசையமைப்பாளரை பாடல்கள் தூக்கி சுமக்கிறார்கள். எனவே வெற்றி என்பது ஒரு திரைப்படத்தில் தனி வெற்றி என்று எதுவுமே இல்லை.
எனவே வெற்றி பெறுவது எளிது. ஏனென்றால் மற்றவர்களின் சக்தியை வாங்கி நான் எனக்கு ஒளிவூட்டிக் கொள்கிறேன். அதனால் நான் வெற்றி பெறுகிறேன். ஒருவன் வெற்றி பெற்றார் என்பதற்காக நீங்கள் திரையுலகில் ஒருவரை மதித்துவிட முடியாது. ஏனென்றால் வெற்றி பெறுவது எளிது. வாய்ப்பை அடைவது, அந்த வாசலை திறப்பது, அதுதான் கடினமே தவிர வெற்றி பெறுவது என்பது எளிது. மற்றவர்களின் வெற்றியை உள்வாங்கிக் கொண்டு ஒருவன் வெற்றி பெற்று விடுகிறான். ஆனால் கண்ணியவான், கனவான் என்று திரையுலகில் பெயர் பெறுவதுதான் தனி வெற்றி. அது அவனுக்கு கிடைத்த வெற்றி. திரையுலகில் ஒரு செல்வாக்குமிக்க குடும்பத்தில் பிறந்து வந்த உதயநிதி தமிழ்நாட்டு திரையுலகத்தில் கண்ணியவான் என்று பெயர் வாங்கியிருக்கிறார்.